சென்னை அடுத்த ஓயம்பார் சாலை கேளம்பாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராடி வருகிறார்கள். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், அடுக்குமாடி குடியிருப்பின் எத்தனாவது மாடியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது? இதனால் ஏற்பட்டிருக்கும் சேதங்கள் என்னென்ன? அதாவது சென்னை அடுத்த ஓஎம்ஆர் சாலை கேளம்பாக்கத்தில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இங்கு 14 அடுக்கு மாடி கொண்ட 15 கட்டடங்கள் அந்த வளாகத்தில் அமைந்துள்ளது. சுமார் 750க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்க வசிக்கிறார்கள். இதில் ஒரு பிளாக்கில் 7வது மாடியில் உள்ள ஒரு வீட்டில் தான் இன்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த வீட்டில் பால்கனி பகுதியிலிருந்தும் தீ மலமளவன புகைமூட்டத்துடன் வெளியேறியது. இதனால் அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த வீட்டில் தாய் மகள் என இருவரும் சிக்கினார்கள். இதனையடுத்து காவல்துறைக்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் அளித்ததன் பேரில் சிறுசேரி மற்றும் கோவளம் ஆகிய 2 தீயணைப்பு நிலையத்திலிருந்து வாகனங்கள் விரைந்து சென்றன. அதனை அடுத்து அந்த 7வது மாடியில் உள்ள அந்த வீட்டில் முதலில் அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டார்கள். தீயையும் ஒரு பக்கம் அணைத்தாலும் மறுபுறம் அவர்களை பத்திரமாக தாய் மகளை இருவரையும் மீட்டனர். ஆனால் அந்த புகை சூழ்ந்து பக்கத்து வீடு, அந்த வீடு அடுக்குமாடி குடியிருப்பு உள்ள அக்கம் பக்கத்தில் வீடுகளுக்கு புகை மூட்டம் சூழ்ந்துள்ளது. இதனால் அங்குள்ளவர்கள் பெரும்பான்மையானவர்கள் படி இறங்கி கீழே ஒரு அச்சத்தில் நின்றிருந்தனர். இதனையடுத்து தீ கட்டுக்குள் ஓரளவுக்கு கொண்டு வரப்பட்டது. இப்போ லேசான அணைந்த நிலையில் அந்த வீட்டுக்குள் போய் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் வேற ஏதாவது யாருக்கான பாதிப்பு உள்ளதா என தீவிரமாக தேடி விசாரணை செய்து வருகிறார்கள். இதனால் அந்த ஓஎம்ஆர் சாலை தனியார் அடுக்கு குடியிருப்பு வளாகத்தில் பரபரப்பாக காணப்படுகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.